சிட்னி டெஸ்டில் சரியான திட்டமிடலுடன் விளையாடிய ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 3-1 என வென்றதுடன் WTC இறுதிச் சுற்றுக்கும் தகுதி அடைந்துள்ளது. 5வது மற்றும் கடைசி டெஸ்டின் 2வது நாள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 141 ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி இன்று 157 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. போலன் 6 விக்கெட்டுகளும் கம்மின்ஸ் 3 விக்கெட்டுகளும் எடுத்தார்கள். காயமடைந்திருக்கும் பும்ரா பேட்டிங் மட்டும் செய்ய வந்து டக் அவுட் ஆனார். ஆஸ்திரேலிய அணிக்கு 162 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பும்ரா இல்லாததால் மொத்த சுமையும் சிராஜ் பிரசித் கிருஷ்ணா மீது விழுந்தது. முதல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தினார் பிரசித் கிருஷ்ணா. எனினும் ஆஸ்திரேலிய அணி 27 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்து மகத்தான வெற்றியை அடைந்தது. தொடரை இழந்ததுடன் WTC இறுதிச் சுற்று வாய்ப்பையும் ஆஸ்திரேலியாவிடம் பறிகொடுத்தது இந்தியா. ஆட்டநாயகன் விருது ஸ்காட் போலண்டுக்கும் தொடர் நாயகன் விருது பும்ராவுக்கும் வழங்கப்பட்டன.